நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவையில் நேற்று 400 போலீசார் 4-5 இடங்களில் அதிரடி சோதனை. அந்த சோதனையில் போலீசார் 20 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தனர். மேலும் 10 பேரை கைது செய்தனர். கோவை மாநகராட்சி மேற்கு மண்டலம் வார்டு எண் 39ற்கு உட்பட்ட சிறுவாணி சாலையில் குப்பையை கொட்டியதற்காக தனியார் நிறுவன உரிமையாளருக்கு மாநகராட்சி சார்பில் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. நெல்லையின் நேதாஜி படை. இந்தியா முழுவதும் 777 NCC பட்டாலியன்கள் உள்ள நிலையில் நெல்லை பட்டாணியலில் இருந்து ஒரே நேரத்தில் 44 மாணவர்கள் இந்திய ராணுவத்திற்கு தேர்வாகியுள்ளனர். எனவே இந்த சாதனையை அங்கீகரித்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் 5வது பட்டாலியனில் லெப்டினல் கர்னல் கார்த்திகேசியிடம் இன்று காலை சேவியர் கல்லூரியில் வைத்து உலக சாதனை விருது வழங்கப்பட்டது. மனிதநேயம் வளர்ந்து வறுமை அகல வேண்டும் என்று முதல்வர் தளபதியார் விஜய் செயல்பட்டு வருகிறார். அதை வழிநடத்தும் வகையில் 5/7/2026 அன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் சாய்பாபா காலனி பகுதி செயலாளர் முஸ்தபா தலைமையில் 45வது வார்டு செயலாளர் தமிழரசி ஏற்பாட்டில் பெரியார் நகர், ராஜி நகர், KK நகர் பகுதிகளில் இருக்கும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கும் வகையில் ரொட்டி, பால், முட்டை, பழம் வழங்கினார்கள். இதில் கழகத்தின் மகளிர் அணி நிர்வாகிகள் உடன் 45வது வார்டு நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.